ட்வைலைட் ஒரு கேசல ரெண்டுக்கு எடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய ஸ்பைஸ கூப்பிட்டு ஆன்யா முன்னாடி ஒரு ஸ்பை அவதாரம் எடுத்து அவளுக்காக நிறைய செலவு பண்ணிட்டான். இப்ப இவங்களுடைய டீம் கிட்ட இவ என்ன பதில் சொல்ல போறான்? இதுக்கப்புறம் இந்த கதையில இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் வர போறாங்க. அவங்க என்ட்ரி வரும்போது நான் யார சொன்னேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். அண்ட் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 எபிசோட் 6. மேலும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஹிடன் காலேஜ்ல நம்ம ஆன்யாக்கு சீட்டு கிடைச்சனால அவளுக்கான யூனிஃபார்ம் தைக்கணும்னு சொல்லிட்டு ரெகுலரா போற கடைக்கு போறாங்க. அங்க ஆன்யாக்கு அளவு எடுக்கிறாங்க. அப்ப ஆன்யா சொல்றா, அப்பா பாத்தீங்களா நான் முன்ன விட ஆயிட்டேன். அப்ப ஆன்யாவை அளவு எடுக்கிற லேடி, ஓ நீங்க ஹிடன் காலேஜ்ல படிக்க போறீங்களா? ஆனா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல. அந்த காலேஜ்ல பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும். அவங்களை விட வசதியில கம்மியா இருக்கவங்கள அவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹிடன் காலேஜ்ல பணக்காரங்க படிக்கிறாங்க அப்படின்றதுக்காகவே அந்த ஸ்கூல்ல படிக்க போற பசங்களை கிட்னாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஆன்யாக்கு, என்னது அப்பா நான் அந்த ஸ்கூல்ல படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யா பயப்படுறா. இவ்வளோத்தையும் சொல்லி பயமுறுத்தின லேடி, அச்சச்சோ நான் உன்னை பயமுறுத்திட்டேனா? அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அந்த ஷாப்ல இருந்து கிளம்பி சாப்பிடுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அப்ப அவன் ஆர்டர் பண்ண ஃபுட் அவனுக்கு வரும்போது அந்த ஃபுட்ல ஒரு சீக்ரெட் மெசேஜ் வருது. நமக்கு அதை பார்த்தா ஒன்னும் புரியல. ஆனா ட்வைலைட்டுக்கு அது புரிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போன உடனே உங்களோட யூனிஃபார்ம் ரெடியா இருக்கு, நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு ட்வைலைட்டோ, நாளைக்கு எப்படி நான் வருது? நாளைக்கு தான் மிஷன் இருக்கே. சரி ஓகே, யார்கிட்ட ஹெல்ப் கேட்போம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் வெளியே போக போறேன். நீ ஆன்யாவோட யூனிஃபார்ம் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சிடுறியா? அதுக்கப்புறம் ட்வைலைட் ரகசியமா ஒரு இடத்துக்கு நடந்து போறான். அங்க பார்த்தா அங்க ஒரு போட்டோ பூத் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போன உடனே அது ஒரு லிஃப்ட் மாதிரி வேலை செஞ்சு ஒரு சீக்ரெட்டான பேஸுக்கு கூட்டிட்டு போகுது. இவனுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த லேடி, காசு ஈஸியா மரத்துல காய்க்குதுல, அதனாலதான் உங்க இஷ்டத்துக்கு நீங்க செலவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு தேவையே இல்லாம கேசல் ரெண்டுக்கு எடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஏஜென்ட்ஸை கூப்பிட்டு இருக்கீங்க. இதுக்கான செலவெல்லாம் எவ்வளவு ஆச்சு தெரியுமா? ட்வைலைட்டோ, அது மட்டும் இல்லாம திட்டுறதுக்கு முன்னாடி இதையும் பாத்துருங்க, ஆன்யாவோட யூனிஃபார்முக்கான ரேட். இது ஹிடன் காலேஜ் அப்படின்றனால யூனிஃபார்மோட விலையே ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப அந்த லேடி இந்த உலகத்தோட அமைதியை காப்பாத்தணும்னா செலவு ஆகுதான் செய்யும். இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்கள்ல எந்த பசங்க நல்லபடியா நடந்துகிட்டு டாப்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டெல்லா ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ஸ் கலெக்ட் பண்ற பசங்களையும் அவங்களுடைய பேரண்ட்ஸையும் டோர்னமெண்ட் ஒரு பார்ட்டி வச்சு அவங்கள நேரடியா இன்வைட் பண்ணுவான். அந்த பார்ட்டிக்குள்ள நீங்க நுழைஞ்சாகணும். அதுக்கு ஆன்யா அந்த ஸ்டெல்லா ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்யா அங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அவளுக்கு டொனைட்டல் போட்ஸ் அப்படின்ற டீமெரிட்ஸை கொடுப்பாங்க. அதுல மொத்தம் 8 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு ட்வைலைட்டோ விடிஞ்சுது. அப்படி சீன் கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஆன்யாவும் ஆன்யாக்கு தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்யாக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால பார்க்ல இருக்க எல்லார்கிட்டயுமே, இதுதான் என்னுடைய ட்ரெஸ், நான் ஹிடன் காலேஜ்ல படிக்க போறேன், பாத்தீங்களா என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என் ட்ரெஸ், இது பாருங்க என்னோட ட்ரெஸ், இது எப்படி இருக்கு, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கேட்க ஆரம்பிக்கிறா. அவளை பார்த்த யோருக்கு, நான் ஆன்யாவோட உண்மையான அம்மா கிடையாதுதான், ஆனா அவ கூட இருக்கிற வரைக்கும் நான் அவளை என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆன்யாவ ட்ரெஸ்ஸை எல்லார்கிட்டயும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கனால அங்க இருந்த கெட்டவங்க கண்ணுலயும் அது மாட்டிடுது. ஹோ, இந்த பொண்ணு ஹிடன் காலேஜ்ல படிக்கிறாளா, பா இந்த ட்ரெஸ்ஸே செம்ம ரேட் இருக்கும் போல இருக்கே, இதை வித்தாலே நமக்கு நல்ல பணம் வரும். இவ கூட இருந்த பொண்ணு இவங்க அம்மாவா இருக்க வாய்ப்பு இல்ல, வேலைக்காரியா தான் இருக்கும். டே, நமக்கு இன்னைக்கு வசமான ஆடு சிக்கிடுச்சு, வாங்க போய் களத்துல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணி போறாங்க. இந்த பக்கம் ஆன்யாவும் ஷாப்பிங் போயிட்டு பில் பே பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஆன்யா அங்கிருந்து வெளியே வந்து, அம்மா நான் விளையாட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வரும்போது அந்த கெட்டவங்க ஆன்யாவை கடத்துறாங்க. ஆன்யாக்கும் அப்போ அந்த டெய்லர் ஆண்டி சொன்னது உண்மைதான், என்னை இப்ப கடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அப்ப பின்னாடி இருந்து ஆன்யாவை பிடிச்சுக்கிட்டு இருந்தவன ஒரு கிக் விடுறா. அப்ப அந்த கெட்டவன் சொல்றான், ஏ வேலைக்காரி, மரியாதையா உன்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு கிளம்பிடு. இதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் உனக்கு அங்க வேலை இருக்க போறது கிடையாது, போறதுக்கு முன்னாடி உன் காசை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். இதை கேட்டு யோர்க்கோ, நான் ஒன்னும் வேலைக்காரி கிடையாது, நான் தான் ஆன்யாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ வாங்கிட்டு வந்த காய்கறிகளை வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தா அவனுங்களும் அங்கிருந்து திருச்சி ஓடிடுறானுங்க. அம்மா சூப்பர் அம்மா, எனக்கும் அந்த கில்லர் கிக் சொல்லி தரீங்களா?
இத கேட்ட யோரு, அச்சச்சோ ஆன்யா, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீங்க பார்த்த எல்லாத்தையும் அப்படியே மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுக்கு ஆன்யாவோ, இல்ல அம்மா, இப்ப நீங்க என் கூட இருக்கவோ நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ஒருவேளை நீங்க அந்த கிக்க எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க இல்லாத போது கூட நான் செம ஸ்ட்ராங்கா இருப்பேன், நானே அவங்கள போட்டு பொழந்து எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ட்வைலைட் வீட்டுக்கு வந்து பார்த்தா யோரோ ஆன்யாவும் ஃபைட்டிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன இது வேறயா? அப்படியே அடுத்த நாள் விடியுது. ஹிடனுடைய என்ட்ரன்ஸ் செரமனி நடக்குது. அப்பா அப்பா இங்க பாருங்க, எல்லாரும் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஆன்யா ஆபரேஷன் ஸ்டிக்ஸ் உடைய அடுத்த மூவ், ஆன்யா 8 ஸ்டெல்லா ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணி ஆகட்டும். அப்படி கலெக்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அடுத்த மூவுக்கு போக முடியும். ஆனா ஆன்யாவை வச்சுக்கிட்டு அதெல்லாம் நடந்த மாதிரி தான். அப்ப ஆன்யா கேக்குறா, அப்பா நான் எந்த கிளாஸ்பா? எனக்கு தெரியாது. ஆனா மனசுக்குள்ள நினைக்கிறான், சும்மா சொன்னேன், எனக்கு தெரியும். ஆன்யாவால 8 ஸ்டெல்லா ஸ்டார்ஸை கலெக்ட் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் ஒரு குறுக்கு வழி யோசிச்சிருக்கேன். என்னுடைய எதிரியான டெஸ்மோனுடைய பையன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனுடைய கிளாஸ்லயே ஆன்யாவை போட்டாச்சு. இப்ப ஆன்யா பண்ண வேண்டியது எல்லாம் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும். அவன் அவளை அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். அப்ப என்னோட டார்கெட்டை நான் ரீச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆன்யாவும் அதை ரீட் பண்ணிட்டு உலகத்தோடைய அமைதியை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறப்பா நடந்து போய்கிட்டு இருக்கா. நேரா போயிட்டு டேமியன் முன்னாடி நிக்கிறா. இவளை பார்த்து டேமியனும், யார் இந்த பொண்ணு, என்ன எதுக்கு இப்படி பாக்குறா, ஒருவேளை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோ, என்னோட அழகுல மயங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இதை ரீட் பண்ண ஆன்யாவும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்போ ஒரு பொண்ணு நம்ம ஆன்யா கிட்ட வந்து பேசுறா. இதை பார்த்து ட்வைலைட்டோ, பார்லிமெண்ட்ல இருக்க ஒருத்தருடைய பொண்ணு, மிலிட்டரியில செக்ரட்டரியா இருக்க ஒருத்தருடைய பையன், அப்ப நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குமே, அன்யா எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட ஆரம்பிக்கிறான். இதை புரிஞ்சுக்காத யோரோ, பொண்ணு ஸ்கூலுக்கு போறத பார்த்து எவ்வளவு எமோஷனல் ஆறாரு, இவருதான் சிறந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அந்த பொண்ணு ஆன்யாவை பார்த்து, இவ குழந்தை மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இதை ரீட் பண்ண ஆன்யாவோ மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுறா. ஆஹா, முக்கியமான டார்கெட் கிட்டலாம் இவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ட்வைலைட் நினைச்சுக்கிறான். அப்ப அங்க ஹவுஸ் மாஸ்டர் ஹெட்ரஸனும் ஒரு டீச்சரா இருக்காரு அப்படின்றத ட்வைலைட் நோட் பண்ணிக்கிறான். அவர் வந்த உடனே நம்ம ஆன்யாவை நோட் பண்றாரு. பசங்க எல்லாருக்கும் நாங்க ஸ்கூல்ல சுத்தி காட்டுறோம், நீங்க என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு போறாங்க. ஆன்யா, இப்ப உன் கையில தான் இந்த ஆபரேஷன் இருக்கு, நீ நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை ரீட் பண்ண ஆன்யாவும், ஓகே சார் லைன்ல இருந்து திரும்பி ட்வைலைட்டை பார்த்து சல்யூட் அடிக்கிறா. இதை பார்த்து ஹென்ரிசனும், ஏய் லைன்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே எல்லா பசங்களுக்கும் சுத்தி காட்ட ஆரம்பிக்கிறாங்க. டேமியனும் கொஞ்சம் பில்டப்பா, இந்த இடமே எங்க அப்பா கட்டினது தான், அதனால இது எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப அங்கிருந்து நேரா வந்து நம்ம ஆன்யாவை பார்த்து, ஆமா உங்க அப்பா யாரு? உடனே ஆன்யாவோ, எங்க அப்பா ஸ்பைன்னு சொல்ல வந்துட்டு ஸ்பெக்கால்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. கிட்ட டேமியனோ, அப்ப நீங்க பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஆன்யாவோ, நான் உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. பக்கத்துல இருந்த பையனும், என்னது நீ டேமியன் கூட ஃப்ரெண்ட் ஆக ட்ரை பண்றியா? அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாவை தள்ளி விட்டுறான். அப்ப ஆன்யா நினைக்கிறா, நம்ம அந்த கில்லர் கிக்க யூஸ் பண்ணிடலாமா? அப்ப யோர் சொன்னது ஞாபகம் வருது. ஆன்யா, நீ இந்த கில்லர் கிக்க எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணக்கூடாது. உன்னோட எதிரிங்களுக்கு இதை விட சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? அவங்கள பார்த்து நீ சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. கஷ்டப்பட்டு சிரிக்கிறா. இதை பார்த்த டேமியனும், என்ன இவ என்னை பார்த்து நக்கலா சிரிக்கிறாளா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னை பார்த்து இப்படி சிரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பக்கத்துல இருந்த பொண்ணு ஆன்யாவை பார்த்து, இவ ரொம்ப மெச்சோர்டா இருக்கா, இவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆன்யாக்கும் அவளை ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஆனா டேமியன் தான் செம கான்ல இருக்கான். அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். மரியாதையா நீ போறியா இல்லன்னா நான் டீச்சர் கிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. கரெக்டா ஹெட்ரஸனும், அங்க என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒண்ணும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சமாளிக்கிறாங்க. ஆனா பின்னாடி இருந்து ஆன்யா மேல பேப்பர்ஸா தூக்கி போடுறாங்க. எதுக்கு நீங்க இப்படி வம்ப எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நான் டீச்சர் கிட்ட சொல்லட்டுமா? அதுக்கு டேமியனும், நாங்க தான் உங்க மேல பேப்பர் போட்டோன்றதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? ஏன் வழியில நிக்காது, அப்படி நின்னா இப்படிதான் தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்யா கிட்ட வந்து, நான் டெய்லி இனிமேல் உங்ககிட்ட வந்து இப்படிதான் உனக்கு கலாய்க்க போறேன். அப்ப அவனுடைய ஃப்ரெண்டு, நீ டெய்லியும் அழுதுகிட்டு இருந்தா உங்க அப்பாவை வந்து உன்னை சமாதானப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இதை கேட்டு ஆன்யாக்கு இன்னுமே கோவம் வருது. அதனால என்ன பண்றான்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம கில்லர் பஞ்ச டேமியன் மேல யூஸ் பண்ணிடுறா. இவ அடிச்ச அடியில டேமியன் பறந்து போய் விழுந்துடுறான். அவன் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு சின்ன பையன் தானே. சத்தம் கேட்டு அங்க ஹென்டர்சன் வராரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆன்யா சொல்றா,
நான் கையை லைட்டா உதறினேன், ஆனா அதுக்குள்ள அவன் தான் வந்துட்டான், எனக்கு இதுக்கும் இந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. இந்த பொண்ணு போய் சொல்றா, நீ தான் அவனை அடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டேமியனோட ஃப்ரெண்டே சொல்றான். ஹெண்டர்சனும் இந்த பொண்ணு போய் சொல்றத கூட எலகண்டா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அப்ப அந்த பொண்ணு சொல்றா, இல்ல ஆன்யா எதுவுமே பண்ணல, இவங்க தான் வந்ததுல இருந்து ஆன்யாவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப யோர் சொன்னதை ஆன்யா நினைக்கிறா, இந்த கில்லர் பஞ்சா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாச்சும் ஆபத்துல இருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உடனே ஆன்யா, இந்த பையன் இந்த பொண்ணோட காலை போட்டு மெரிச்சிட்டான், அதனாலதான் நான் அடிச்சேன். ஆன்யா இப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணு, எனக்காக நீ அவங்களை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்யாவை ஓடி வந்து பிடிச்சிக்கிறா. இதை கேட்ட ஹெண்டர்சனும், இந்த பொண்ணு அவளை கிண்டல் பண்ணும்போது அமைதியா இருந்திருக்கா, ஆனா அவளுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே அவ சும்மா இல்ல, வாவ் இவ்ளோ எலகண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்ப ட்வைலைட் தனியா கூப்பிட்டு, உங்க பொண்ணு டேமியன் அப்படின்ற ஒரு பையனை அடிச்சிட்டா. இதை கேட்டு ட்வைலைட், போயும் என் டார்கெட்டையா இவ அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி போயிருக்கான். அப்ப ஹெண்டர்சன் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுல 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு, இதனால எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் எல்லாரையும் வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அதுல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நம்ம லாய்ட் ஃபேமிலி மட்டும் சோகமா இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நான் அவங்க கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருந்தேன்ல 2 கேரக்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதுல எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா டேமியன் தான். டேமியனுக்கும் ஆன்யாக்கும் நடக்கிற கான்வர்சேஷனே செம்ம ஃபன்னா இருக்கும். இந்த ஆபரேஷன் ஸ்டிக்ஸோடைய முக்காவாசி பங்கு நம்ம ஆன்யா கையில தான் இருக்கு. இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ பெரிய பொறுப்பு அவ கையில இருக்கு. இவளுக்கு இந்த ஆபரேஷன் ஸ்டிக்ஸை பத்தி தெரியும் அப்படின்றத மறைச்சே இவ எப்படி ட்வைலைட்க்கு ஹெல்ப் பண்ணி மக்களுடைய அமைதியை காப்பாற்ற போறா அப்படின்றது செம்ம ஃபன்னா இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.